அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட்டில் வந்து நமக்கு குரூப் 2A கால்ஃபர் வந்து இருக்குது. ஸோ இந்த குரூப் 2A பற்றின எல்லா விஷயமும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இந்த குரூப் 2A என்னென்ன ஜாப் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கும், அதோட ஃப்யூச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். நீங்கள் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் இது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? சரி, நமக்கு இந்த குரூப் 2A ஆகஸ்ட் மாதம் கால்ஃபர் ஆகுது இல்லையா சார்? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேலை நான் எப்போ வந்து எனக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு நல்லா நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ இந்த வேலை வந்து உங்கள் கையில் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 2027 எண்ட் ஆயிரும். சரியா? 2027 எண்ட் ஆயிரும். ஏன் அப்படின்னா இதுக்குரிய ப்ராசஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து போகும். ஓகேவா? சரி, இப்போ இந்த எக்ஸாமில் முதல்ல இந்த குரூப் 2A என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த வேலைகள் அதாவது DCTO, ஓகேவா, கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். அடுத்து JEO, அடுத்து வந்து JEO அப்படின்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ப்ரொபேஷன் ஆஃபீஸர், அதாவது நம்ம ஜெயிலில் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஜெயில் அந்த ப்ரிசன் டிபார்ட்மெண்ட்டில். அடுத்து SBA அப்படிங்கிற ஒரு இது, அதாவது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பிரான்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து இருக்கும். அடுத்து சப் ரிஜிஸ்ட்ரார். சரியா? இந்த வேலைகள் எல்லாமே லெவல் 18 வந்து வருது. இது எதில் வருது? குரூப் 2 வந்து வருது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 சார் என்ன சார் குரூப் 2 வேறு குரூப் 2A வேறு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க. குரூப் 2 வேறு தான், குரூப் 2A வேறு தான். சரியா? இதில் எது வந்து டாப் அப்படின்னா குரூப் 2 தான் டாப்பு. அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி, அதாவது டிஎன்பிஎஸ்சியில் வந்து எந்த ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி தான், ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட். சரியா? ஜூனியர் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட். இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக குரூப் 4 உள்ள வேலை. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ரொமோஷன்னா என்ன ஆகும் அப்படின்னா அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது. அசிஸ்டண்ட், இந்த அசிஸ்டண்ட் போஸ்டிங் இருக்கு இல்லையா, இதுதான் எதில் இருக்காங்க அப்படின்னா குரூப் 2A வந்து எடுக்கிறாங்க. சரியா? இந்த அசிஸ்டன்ட்லேருந்து நம்மளுக்கு ப்ரொமோஷன் போகிறது தான் என்ன ஆகும் அப்படின்ட்டா குரூப் 2 வந்து போகும். அது எடுத்த உடனே குரூப் 2 வந்து போயிடாது. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டுக்கு அப்புறம் டெப்யூட்டி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங். அது என்ன, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து குரூப் 2 வந்து லெவலில் வந்து போகும். சரியா? குரூப் 2 லெவலில் அது என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி பேர் வந்து சொல்லுவாங்க. இப்போ ரெவன்யூனா தாசில்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து குரூப் 2 தாண்டி வந்து போகும். இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னா BDO அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறையா இது இருக்குது. ஒரு சில டிபார்ட்மெண்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். இப்போ நீங்கள் குரூப் 2னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அப்படின்னா இந்த குரூப் 2 பொசிஷன் வந்து சொல்கிறேன். இந்த குரூப் 2 பொசிஷன் அதே மாதிரி நல்ல சேலரியும் கூட லெவல் 18 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சேலரி பேக்கேஜ் பற்றி நான் வந்து தனியாக ஒரு இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இது முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. சரியா? ரைட். இப்போ இந்த 18 அப்படின்னா நமக்கு பேசிக் பே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 36,000க்கு மேலே வந்து போயிடும். சரியா? 36, 37, 38 அந்த லெவலுக்கு வந்து போகும். ஓகே, இப்போ தெரியலாம் சார் என்ன சார் பேசிக் பே அப்படிங்கிறது. நான் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 18 அப்படிங்கிறது, அப்போ 18 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன ஆயிடலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் முழுக்க இதில் தான் இருக்கணும். இந்த லெவலில் தான் இருக்கணும். முக்கியமாக இந்த லெவல் 18 தான் வந்து இருக்கணும். ஏன் அப்படின்னா இதில் நீங்கள் அடுத்த லெவல் வந்து போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்து என்ன கிடச்சிரும் அப்படின்னா குரூப் 1 போஸ்டிங் வந்து கிடச்சிரும். குரூப் 1க்குரியது சீக்கிரமே வந்து கிடச்சிரும். ஒரு 5லேருந்து 10 வருஷம் உங்கள் டிபார்ட்மெண்ட் பொறுத்து கொஞ்சம் வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னா டக்குன்னு வந்து கிடச்சிரும். சரியா? ரைட். 10 வருஷம் மினிமம் வந்து ஆகும் சொல்கிறேன். சரியா? ஒரு 5லேருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பொறுத்து வந்து இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து மெயின். ஸோ உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எதில் இருக்கணும் அப்படின்னா இதில் தான் வந்து இருக்கணும். இந்த இதில் ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் வந்து நான் ஒன்று ஆட் பண்ணல. என்ன அப்படின்னா முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிறது. முனிசிபல் கமிஷனர் ஆட் பண்ணல. சரி, இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுவும் இந்த குரூப் 2 லெவலில் தான் வந்து இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்கில்
எந்த போஸ்டிங்க்கு தனியாக உங்களுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக கார் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு வெஹிக்கிள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த முனிசிபல் கமிஷனருக்கு மட்டும்தான் வந்து வெஹிக்கிள் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு தரமான போஸ்டிங் அப்படின்னா இந்த முனிசிபல் கமிஷனர் போஸ்டிங். சரியா? எல்லாமே தரமான போஸ்டிங் தான். ஆனால் இது இருக்கிறதுலே ரொம்ப தரமான போஸ்டிங்னா முனிசிபல் கமிஷனர். ஏன்னா இந்த நகராட்சியே உங்கள் கண்ட்ரோலில் வந்து இருக்கும். அது மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த லெவல் ப்ரொமோஷன் வந்து குரூப் 1 டெப்டி கலெக்டரில் வந்து நீங்கள் வந்து போவீங்க. சரியா? ஸோ உங்களுக்கு இந்த இதை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ஏஎஸ்ஓ அப்படிங்கிற போஸ்டிங், செக்ரட்டரியேட்டில் ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தாக ஃபாரஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து லெவல் 16 வந்து இருக்குது. சரியா? ஸோ ஒரு லெவலுக்கு வந்து பாருங்கள், இந்த லெவல் அப்படிங்கிறது மெயின். நீங்கள் எடுக்கிற லெவல் எடுத்தோடனே 18 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராஜ வாழ்க்கை. சரியா? அதே மாதிரி இப்போ பார்த்தது எல்லாமே குரூப் 2 சார். என்ன சார் குரூப் 2ங்கிறீங்க 2ஏங்கிறீங்க, இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அது ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுதான் வந்து வித்தியாசம். சரியா? இந்த ப்ரொமோஷன் லெவல் அப்புறம் உங்களோட வேலை தன்மை அப்படிங்கிறது வித்தியாசப்படும். சரியா? அடுத்து வந்து பாருங்கள் 2A பொறுத்த வரைக்கும் சீனியர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பேர் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறான், ஆடிட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. சரியா? சீனியர் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ரெவன்யூவில் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அசிஸ்டன்ட், மெஜாரிட்டி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? இதை பொறுத்த வரைக்கும் இது 2A அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2Aல லெவல் பொறுத்த வரைக்கும் லெவல் 9லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெவல் 9லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? லெவல் மெஜாரிட்டி லெவல் 9, லெவல் 10 வந்து இருக்கும். என்ன சார் லெவல் 9, 10 சொல்கிறீங்க, ஏதோ ஒன்று புரியலையே அப்படின்னு தோணும். நான் உங்களுக்கு பின்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? லெவல் 10லேருந்து தோணும். ஆனால் மெஜாரிட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த லெவல் 10 தவிர்த்துருங்க. சப்போஸ் சார் நான் குரூப் 2 வந்து எடுக்க முடியல, 2A வந்து எடுக்கிறேன்னா லெவல் 11 அதாவது 11ல் வந்து ஏதாவது ஒன்று தூக்குற மாதிரி வந்து பார்க்கணும். சரியா? அப்படின்னா தான் உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். இதுதான் வந்து வேலை. சரியா? இப்போ அதாவது வேலையோட தன்மை நான் இன்னும் சொல்லலை. வேலையோட தன்மை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஃபைல் மூவ் பண்ணுறதா தான் இருக்கும். சரியா? ரைட். எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ் சரியா? ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் தமிழ் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் ரெண்டும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 200 கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதாவது 100 கேள்வி ஜெனரல் தமிழ் இருக்கும், 100 கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து இருக்கும். இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜிஎஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இந்த ஜிஎஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட்னா ஜிஎஸ் 75 கொஸ்டின் ப்ளஸ் 25 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் ப்ரிலிம்ஸ்க்கு. சரியா? இப்போ நீங்கள் வந்து இதுக்கு இந்த குரூப் 2 டிஏ பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் வந்து எழுதணும். ஓகேவா? இப்போ ப்ரிலிம்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்மளுக்கு வந்து ஒரு 1000 வேக்கன்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 1000 வேக்கன்சிக்கு நம்மளுக்கு ரேஷியோ அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ப்ரிலிம்ஸில் நீங்கள் வந்து ஒரு நல்ல மார்க் வந்து செக்யூர் பண்ணணும். ஒரு கண்டிப்பாக 200 கேள்வி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக 150 ப்ளஸ் வந்து போட்டுடணும். 150 ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப் ஆயிடுவீங்க. சரியா? மெஜாரிட்டி 150 ப்ளஸ் போட்டாலே சேஃப் ஆயிடுவீங்க. ஓகே சரியா? ஆனால் 150னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு 160 ஆயிடுச்சு. ஓகேவா? 160க்கு வந்து போகுது. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு காம்படிஷனும் அதிகமாகிடுச்சு, வேக்கன்சிஸ் கொஞ்சம் கம்மியாக வந்து ஆகுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் டார்கெட் வந்து 160 வந்து டார்கெட் வந்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் வந்து 2க்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும். ஓகேவா? அடுத்ததாக ப்ரிலிம்ஸ் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னா மெயின்ஸ் வந்து இருக்கும். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2 பார்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். 2 பார்ட்டாக எப்படி சார் நடக்கும் அப்படின்னா, 2க்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா 2க்கு அப்படின்னா லெவல் 18, 16 இருக்கு இல்லையா, அந்த ஜாப்ஸுக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவில் இருக்கும். எப்படி இருக்கும்? டிஸ்கிரிப்டிவில் ரிட்டன் பண்ணணும். ரிட்டன் அதாவது நீங்கள் எப்படி காலேஜில் +2ல் 10த்தில் நீங்கள் வந்து எழுதுனீங்க இல்லையா, நீங்கள் ஒரு கேள்வி கொடுப்பாங்க, அந்த கேள்வி எழுதுவீங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் கொஷின் வந்து இருக்கும், நீங்கள் வந்து எழுதணும். ஒரு 300 கேள்விகளுக்கு, அதாவது 300 கேள்வியில் 300 மார்க்குக்கு ரிட்டன் பொறுத்த வரைக்கும் 2 இதாக வந்து நடக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. அது என்ன சார் ஸ்டேஜ் 1? அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு சொல்லலாம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். சரியா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் தகுத்தேர்வு அப்படின்னு சொல்லலாம். தமிழில் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக வைப்பாங்க. ஒரு 100 மார்க் தான் வந்து வைப்பாங்க. அது ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ் வந்து இருக்கும். அது எத்தனை மார்க்கு? 300 மார்க்கு. 300 மார்க்குக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டன் எழுதணும். ஸோ ஃபுல்லாக பேராகிராஃப் ரைட்டிங் தான் வந்து இருக்கும், எழுதணும். ஸோ அந்த இதுக்கு சிலபஸ் வந்து தனியாக இருக்குது. நான் சிலபஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே ப்ரிலிம்ஸ்க்கும் சிலபஸ் கொடுக்குறேன், மெயின்ஸுக்கும் சிலபஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து பாருங்கள். எழுதுறீங்க அப்படின்னா அந்த இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து செக்யூர் பண்ணுறீங்களோ, எவ்வளோ மார்க் வந்து வாங்குறீங்களோ அதன் அடிப்படையில் மெரிட் வந்து போடுவாங்க. மெரிட்லேயே நீங்கள் வந்து உங்கள் இதில் நீங்கள் டாப்பில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஜாப் வந்து எடுத்துடலாம்.
சரியா? நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் இது கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெஜாரிட்டி உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும், கொஞ்சம் நல்லா வந்து படிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையும் நல்ல வேலை வந்து கிடைக்கும். இப்போ வந்து இது எல்லாமே வந்து 2க்கு வந்து நான் சொன்னேன். இதுவே 2Aக்கு அப்படின்னா அப்ஜெக்டிவில் இருக்கும். நீங்கள் ரெண்டுக்குமே பொதுவாக ப்ரிலிம்ஸ் வந்து எழுதணும். ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2க்கு கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே எழுதணும். அதாவது 2க்கும் எழுதணும், 2Aவுக்கும் எழுதணும், தனித்தனியாக வந்து எழுதணும். சரியா? நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் 2க்கு நீங்கள் 160+ போட்டிங்களா, நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 2க்கும் படிக்கலாம், 2Aக்கும் படிக்கலாம். ஓகேவா? இப்போ 2Aக்கு பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவில் இருக்கும். சேம் 300 மார்க்குக்கு தான். 300 மார்க்குக்கு 200 கேள்விகள் வந்து கேட்பாங்க. எத்தனை கேள்விகள்? 200 கேள்விகள் வந்து கேட்பாங்க. இதுலேயும் GS ப்ளஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து இருக்கும். சரியா? GS ப்ளஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து அதிகமான மார்க் வந்து கேட்பாங்க. சரியா? அப்படிங்கிறப்ப இந்த 200 கேள்விகள் நீங்கள் முதல்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து முடியும், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா கொஸ்டின் எல்லாமே அந்தளவுக்கு தரமாக வந்து கேட்பாங்க. சரியா? ரைட். இது வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது. ஏன்னா ஒரு வேலை அப்படிங்கிறது, ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிடைக்காது. அதுக்கு வந்து இப்போல்லாம் நிறைய காம்படிஷன் வந்து வந்துருச்சு. ஓகேவா? அப்படிங்கிறப்ப ரொம்ப டெப்த்தாக நீங்கள் வந்து படித்தா தான் இதில் வந்து கிளியர் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வாய்ப்பை விட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா போயிடும். உங்கள் லைஃப்பில் 1 வருஷம் 2 வருஷம் போச்சு. சரியா? ரைட். இதுக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் எனி டிகிரி இருந்தால் வந்து போதும். மேக்ஸிமம் எனி டிகிரி, ஏதாவது ஒரு சில ஜாபுக்கு மட்டும் ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரியா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், மேக்ஸிமம் ஏஜ் வரைக்கும் நம்ம வந்து எழுதலாம். அதாவது மெஜாரிட்டி ஒரு சில ஜாபை தவிர மற்ற எல்லா ஜாபுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஏஜ் வரைக்கும் வேணால் எழுதலாம். அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன். அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஜாபுக்குரிய எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இந்த இதில் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக இப்போ வந்து பாருங்கள், குரூப் 4 அப்படிங்கிறது லெவல் 8 தான். இந்த இதில் தான் இருக்கும், லெவல் 8 தான். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் தான் என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது. நீங்கள் எடுத்த உடனே அசிஸ்டன்ட் போகிறீங்க அப்படின்னா 2Aல போகிறீங்க அப்படின்னா அதுவும் லெவல் 10ல் வந்து போகக்கூடாது. நான் முதலே சொல்கிறேன், லெவல் 10 இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா லெவல் 12, 13 இருக்கு இல்லையா, அந்த இதில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ப்ரொமோஷன் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஈஸியாக வந்து லெவலை வந்து கூட்டி விடும். சரியா? இல்லை நீங்கள் வந்து எடுத்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா குரூப் 2க்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, குரூப் 2க்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அடுத்த ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா குரூப் 1க்குரிய ப்ரொமோஷன் வந்து வரும். 1க்குரிய ப்ரொமோஷன் வந்து வரும். அப்படிங்கிறப்ப இப்போ லெவல் 18 எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெவல் 18. அடுத்து வந்து பாருங்கள் லெவல் 19, 20, 21, 22. 22 வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா குரூப் 1க்குரிய லெவல் வந்து வந்துருச்சு. 22 56,100 வந்து வந்துடும். பேசிக் பே வந்து 56,100 வந்து வந்துடும். அப்படிங்கிறப்ப சம்பளம் வந்து நம்மளுக்கு நல்ல சம்பளம் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் குரூப் 2ல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நார்மலாகவே சம்பளம் வந்து எவ்வளோ கிடைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 55,000 வந்து கிடைக்கும். 55,000 ப்ளஸ் ஒவ்வொரு இதை பொறுத்து இருக்குது, ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து இருக்கும். 55,000 ப்ளஸ் வந்து கிடைக்கும், ஒரு சில 53 கிடைக்கும், ஒரு சில 57 கிடைக்கும், ஒரு இதில். ஆனால் 55,000 அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக வந்துருக்கும். குரூப் 2ல் நீங்கள் வந்து போகிறீங்கன்னா லெவல் 16 வரைக்குமே வந்து, அதாவது இப்போ நான் வந்து இதுக்குரிய இதை வந்து காமிக்கிறேன், நீங்கள் வந்து அதை வந்து பாருங்கள். அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த இங்கே வந்து சம்பளம் தான் வந்து மெயின். சரியா? நம்ம எதுக்காக வேலைக்கு வந்து போகிறதுன்னு சம்பளத்துக்கு தான் வந்து வேலைக்கு வந்து போகிறோம். சரியா? அப்படிங்கிறப்ப அந்த சம்பளம் பார்த்து வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து படிக்கணும். நிறைய பேருக்கு என்ன தெரியலன்னா, எனக்கு வந்து குரூப் 4 கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. குரூப் 4 கிடைச்சா போதும் தான், ஓகே தான். ஆனால் உங்கள் லெவல் வந்து கூடவே கூடாது. இப்போ நீங்கள் குரூப் 4ல் போகிறீங்க அப்படின்னா உங்களோட லெவல் வந்து கூடுறதுக்கு ரொம்ப நாளாகும், ரொம்ப வருஷங்கள் ஆகும். நாள் கூட இல்லை, ரொம்ப வருஷங்கள் ஆகும். இப்போ வந்து பாருங்கள், இதுதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட லெவல் பே மேட்ரிக்ஸ் லெவல் அப்படி சொல்லலாம். இப்போ நீங்கள் குரூப் 4ல் போகிறீங்க அப்படின்னா உங்களோட லெவல் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், லெவல் 8 அப்படிங்கிறது இந்த இருக்குது, இதுதான் லெவல் 8. லெவல் 8ல் உங்களுக்கு வந்து 2,400 இது வந்து பழைய இது. சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் பே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேசிக் பே வந்து 19,500 தான் பேசிக் பே அப்படிங்கிறது, லெவல் 8. சரியா? லெவல் 8 19,500 பேசிக் பே. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே இந்த குரூப் 4 வந்து வேணால் நான் வந்து குரூப் 2க்கு வந்து எடுக்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு குரூப் 2A வந்து எடுக்கிறேன். அதில் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த இருக்குது, இதுதான் 9,300 to 34,800. அதாவது இது பழைய லெவலு, இப்போ மாற்றிட்டாங்க. இப்போ இங்கே வந்து பாருங்கள், லெவல் 11 இருக்கா? லெவல் 11க்கு பேசிக் பே வந்து பாருங்கள் 35,400 பேசிக் பே. பேசிக் பே எவ்வளோ? 35,400.
அப்போ 35,400னா உங்களுக்கு அடுத்து டிஏ வந்து போடுவான், சரியா? அடுத்து ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் வந்து போடுவான், அடுத்து எக்ஸட்ரா அலவன்ஸ் வந்து போடுவான். போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் கேட்டால் ஒரு 60,000 கிட்ட 60,000 ப்ளஸ் வந்து வந்துடும். அதில் நம்மளுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் போக கண்டிப்பாக வந்து ஒரு 54,000 என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சம்பளமாக வந்து கிடைக்கும். என்னது, நீங்கள் லெவல் 11 எடுத்தாலும் சம்பளமாக வந்து எவ்வளோ கிடைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 54,000 கிட்ட வந்து கிடைக்கும். இப்போ இதுக்கும் இங்கே லெவல் 18 இருக்கா, இதுக்கும் வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சார் ரெண்டும் கிட்டத்தட்ட சேமாக தானே இருக்குது. இங்கே 35,400 பேசிக் பே இருக்குது, இங்கே 36,900 பேசிக் பே இருக்குது. இது எவ்வளோ சார் பேசிக் பே வந்து மாறப்போகுது? கிட்டத்தட்ட இதுலேயுமே வந்து பாருங்கள் 36,900 வச்சுக்கோங்க. இதை விட ஒரு 3,000 தான் எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஒரு 3,000 தான் லெவல் 18 வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். அப்போ 55, 56, 57 தான் வந்து வரும். இப்போ கேட்கலாம், சார் இந்த ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் பெருசாக இல்லை, அப்போ நான் வந்து 11லையோ 12லையோ 13லையோ நான் வந்து வேலை வந்து எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தோணலாம். இப்போ என்னென்னு பாருங்கள், இந்த 35,000 பேசிக் பேவா, அடுத்த இது வந்து பாருங்கள், அடுத்த நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் 36,500, அடுத்த இன்க்ரிமெண்ட் 37,600, 38,700, 39,900, 41,100 இந்த மாதிரி வருதா எங்கள் லெவல் 11ல். இப்போ லெவல் 18ல் நீங்கள் வந்து பாருங்கள், இவன் 6வது ஸ்டேஜில் எடுக்கிற அந்த இதை இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் 3வது ஸ்டேஜ்லேயே வந்து எடுத்துருவான், 4வது ஸ்டேஜ்லேயே வந்து எடுத்துருவான். இதுதான் இங்கே வந்து வித்தியாசம். அடுத்து அந்த இன்க்ரிமெண்ட் போகுது இல்லையா, அதுதான் இங்கே வந்து வித்தியாசம். அந்த லெவலை வந்து நம்ம வந்து பார்க்கணும். இங்கே லெவல் 16 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 36,400, அடுத்து 37,500, 38,600 இந்த மாதிரி வந்து போகும். அப்போ நம்மளுக்கு குரூப் 1 சேலரி வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ குரூப் 1 சேலரி பொறுத்த வரைக்கும் 55,700. இப்போ நார்மலாக நீ வந்து 18ல் இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷனே இல்லை அப்படின்னா மினிமம் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் குரூப் 1 சேலரி வாங்குறதுக்கு மினிமம் ஒரு 14 வருஷம் ஆயிரும். சரியா? மினிமம் ஒரு 14 வருஷம் வந்து ஆகும். சரியா? இதுவே ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இப்போ லெவல் 18லேருந்து நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லெவல் 20க்கு வந்து தாவிடுவீங்க. அடுத்த ப்ரொமோஷன், சரியா? லெவல் 18 20க்கு தாவுவீங்க, இல்லைனா லெவல் 22க்கு வந்து தாவுவீங்க. அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து இருக்கும். சரியா? இப்போ இதுதான் வந்து இங்கே வந்து விஷயம். இப்போ இதில் இப்போ நான் லெவல் 11 எடுத்தேன்னா ஓகே. இப்போ லெவல் 11ல் 35,400 பேசிக் பேயா. இப்போ இதுவே வந்து பாருங்கள், நான் லெவல் 10 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். லெவல் 10 இந்த இருக்குது லெவல் 10. எனக்கு என்ன பேசிக் பேன்னு பாருங்கள், 20,600 தான் பேசிக் பே. நான் 35,400 போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாளாகும் பாருங்கள், கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகிடும். எவ்வளோ? 20 வருஷம் ஆகும். அப்போ இதுதான் வந்து இங்கே வந்து விஷயம். சரியா? லெவல் 10க்கும் அடுத்த லெவலுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து இருக்கும். அதனால் நம்ம எடுக்கிறப்பே என்ன பண்ணிடணும் அப்படின்னா லெவல் 16 லெவல் 18 எடுத்துடணும். அப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 25 வருஷத்தில் நீங்கள் வந்து குரூப் 2 போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10 வருஷத்தில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்க்ரிமெண்ட்டும் நல்லா வந்து இருக்கும், ப்ரொமோஷனும் வந்து நல்லா வந்து இருக்கும். ப்ரொமோஷன் வந்து நல்லா கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். சரியா? ஸோ இதுதான் இங்கே வந்து விஷயம். நிறைய பேருக்கு இது வந்து தெரியறது வந்து கிடையாது, இந்த லெவல் வந்து தெரியறது வந்து கிடையாது. இப்போ குரூப் 4ல் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னோட லெவல் 8 தான் அப்படின்னா அந்த அருக்கு 8. சரியா? 8ல் நான் வந்து வேலைக்கு வந்து எடுக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8ல் எடுக்கிறேன். எனக்கு வந்து குரூப் 2 போகிறதுக்கே வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. குரூப் 2 லெவலுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. சரியா? அப்போ நான்லாம் குரூப் 1க்கு எப்போ போகிறது? குரூப் 1க்கு போகிறதுக்கு வந்து பாருங்கள் ஒரு 35 வருஷம் 36 வருஷம். அப்போ லாஸ்ட் லெவலில் வந்து போயிடுது. அதனால தான் குரூப் 4 அப்படிங்கிறது ஜஸ்ட்டு அது வந்து ஒரு தேவைக்காக இருக்கிற ஒரு வேலை. இதுவே வந்து நீங்கள் வந்து டார்கெட் வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா குரூப் 2ல் லெவல் 18 தான் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், நான் சிலபஸ் வந்து காமிச்சிட்றேன். சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், சிலபஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். சரியா? சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குது பாருங்கள் சிலபஸ். இதுதான் சிலபஸ். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து குரூப் 2 வந்து எடுக்கிறேன். ஸோ குரூப் 2 ஓகே, குரூப் 2 எடுக்கிறேன். நம்மளுக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் நம்ம எது கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் தான் கிளியர் பண்ணணும். சரியா? ப்ரிலிம்ஸை ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள், ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்ல வந்து ஃபஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 75 கொஸ்டின்ஸு, அதுவும் நம்மளுக்கு தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. சயின்ஸ் வந்து 5 கொஸ்டின், சரியா? ஜாகிரஃபி 5 கொஸ்டின். அடுத்து யூனிட் 3 வந்து பாருங்கள் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 10 கொஸ்டின் வந்து கொடுக்குறான்.
சரியா? அடுத்து இந்தியன் பாலிட்டி 15 கொஸ்டின். இங்கே நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில் 15 கொஸ்டின் வந்து கொடுக்குறான். அப்போ அதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து எக்கனாமி பொறுத்தவரைக்கும் 20 கொஸ்டின் கொடுக்குறான். அதுவும் தமிழ்நாடு பேஸ் பண்ணி கொடுக்குறான். ஸோ 20 கொஸ்டின். ஸோ இது நம்ம வந்து நல்லா வந்து பார்க்கணும். அடுத்தது பாருங்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஹெரிடேஜ். ஸோ இதில் 20 கொஸ்டின் வந்து கேட்குறான். அப்போ நம்மளுக்கு மெயினாக என்ன வச்சுக்கணும் அப்படின்னா ஜிஎஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த யூனிட் 6ஐயும் யூனிட் 5ஐயும் யூனிட் 4ஐயும் வந்து வச்சுக்கணும். இது மெயினாக வச்சுக்கணும். என்ன கேள்வி கேட்டாலும் மெஜாரிட்டி அடிக்கிறதுக்கு தயாராக வந்துருக்கணும். அடுத்தது பாருங்கள் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் வந்து கேட்பான். இந்த 25க்கு கண்டிப்பாக நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா 25க்கு கண்டிப்பாக 24, 25 இந்த இதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இது ஒன்றும் பெரிய விஷயம் வந்து கிடையாது. நிறையா நீங்கள் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து வந்துடும். நம்மளுக்கு மார்க் தூக்கி கொடுக்குறது என்ன அப்படின்னா இந்த ஆப்டிடியூட் தான். சரியா? ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் நான் வந்து நல்ல மார்க் எடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். டைம்லாம் நிறையா இருக்குப்பா, நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் வந்து பண்ணுறது வந்து கிடையாது. நான் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்கன்னா போட்டே பார்க்க மாட்டாங்க. லாஸ்ட் நேரத்தில் வந்து எனக்கு வந்து வந்துடும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே போயிடும். சரியா? ஸோ நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன மெயின் சோர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் முடிக்க வேண்டியது 6 to 12 நீங்கள் வந்து நல்லா வந்து முடிச்சுக்கணும். ஜிஎஸ் எடுக்கிறீங்களா ஒரு பாடத்துக்கும் 6 to 12 வேர் டு ஸ்டடி எக்கச்சக்கமாக வந்து யூடியூப் சேனல்ஸில் கொடுத்துருக்காங்கப்பா. எடுத்து நீங்கள் வந்து படிக்கலாம். சரியா? அதே மாதிரி எக்கச்சக்கமாக வீடியோ சோர்ஸ் வந்து இருக்குது. எடுத்து நீங்கள் வந்து படிக்கலாம். எது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து படிக்கலாம். 6 to 12 முக்கியமாக 10th, 11th, 12th இதை வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும். சரியா? 10th, 11th, 12th ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி இந்த 4 நல்லா வந்து பார்த்துக்கணும். 10th, 11th, 12th சூப்பராக வந்து பார்த்துக்கணும். அதை பார்த்தாலே மெஜாரிட்டி இதில் வந்து கவர் ஆகும். அது போக இது வந்து குரூப் 2 லெவல் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். வெங்கடேசன் புக்கோ இல்லை அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் புக்கோ இந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கணும். சரியா? வெங்கடேசன் புக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எதில் வரும் அப்படின்னு கேட்டால் இந்த ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாடு வரலாறு இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாம் வரும். அடுத்து பாலிட்டியில் வந்து வரும். ஓகேவா? நிறையா புக்கு வந்து அவுட் சோர்ஸ் வந்து இருக்குது. அவுட் சோர்ஸ் வந்து நம்ம வந்து தனியாக வந்து பார்க்கலாம். சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள் தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 கேள்வி வந்து கேட்பான். இதை வந்து ஒரு 7 யூனிட்டாக வந்து பிரித்து வச்சுருப்பான். சரியா? 7 யூனிட்டாக பிரித்து வச்சுருப்பான். இந்த 7 யூனிட்டில் அழகு 7ல் 15 கேள்வி வந்து கேட்பான். அடுத்து வந்து பாருங்கள் அழகு 6ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 கேள்வி தான் மொழிபெயர்ப்பில். அடுத்து கலைச்சொற்களில் ஒரு 10 கேள்வி. இதில் எது வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து குழப்பம் அப்படின்னா எந்த இதில் வேலையை காட்டி விட்ருவான் அப்படின்னா அந்த தமிழில் வேலையை காட்டி விட்ருவான். இப்போ உள்ள நிலைமைக்கு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் எப்படி கேட்குறாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. ஆனால் எல்லாத்துக்கும் மாணவர்களும் தயாராக வந்துருக்காங்க. சரியா? அவுட் சோர்ஸ் வந்து நிறையா வந்து கேட்குறாங்க. ஸோ எதில் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்சில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்சில் கண்டிப்பாக 100 கேள்விக்கு கண்டிப்பாக ஒரு 80 வரைக்கும் வந்து ட்ரை பண்ணுங்கள். சரியா? 80 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 6 to 12 தான் நம்மளுக்கு மெயின். 6 to 12 முதல்ல வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கடலாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தனியாக வந்து படிக்க முடியாது. ஸோ யாராவது ஒரு ஆள் வந்து அவுட் சோர்ஸை மொத்தமாக ஏதாவது புத்தகமாக வந்து போட்டுருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வாங்கி வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து குரூப் 2க்குரிய விஷயங்கள். ஸோ நான் வந்து தெளிவாக சொல்லிவிட்டேன். நான் வந்து சிலபஸ் வந்து கீழே வந்து வைக்கிறேன். ஸோ சிலபஸ் பார்த்து ஒன்றுனா வந்து அதே மாதிரி தேடணும். நீங்கள் வந்து குரூப் 2 வேலைக்கு வந்து போக போகிறீங்க. எனக்கு இது தெரியல அது தெரியல அப்படிலாம் இல்லை. இப்போ நிறையா வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் நிறையா சோர்ஸஸ் வந்து வந்துருச்சு. எக்கச்சக்கமான சேனல்ஸ் வந்துருக்கு. ஸோ தேடி என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க. ஓகேவா? அதே மாதிரி கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நீங்கள் வந்து போடணும். டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ டெஸ்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் வந்து போடுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா நல்லது. அது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மெஜாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஆஃப்லைனில் நீங்கள் போய் உட்காந்து டெஸ்ட் வந்து போடுங்க. இல்லையா டைம் இல்லை நான் வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும் குழந்தைகளையும் பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைனில் ஏதாவது வந்து டெஸ்ட் வந்து போடுங்க. ஆன்லைனில் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். சரியா? சக்ஸஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். யாருக்கு பண்ண முடியாது அப்படின்னா கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு நபர்களுக்கு தான் சக்ஸஸ் வந்து பண்ண வந்து முடியாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு கடல் மாதிரி. சரியா? இதில் 1 வருஷம் படிப்பான், 2 வருஷம் படிப்பான், 3 வருஷம் படிப்பான். ஒரு சில பேருக்கு நேரம் நல்லாயிருக்கும், அதனால் மொதல் அட்டம்ப்ட்லேயே அடிச்சிடுவான். ஒரு சில பேர் 2 வருஷம் படிப்பான், அதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணுறான். நான் வந்து படிக்கலப்பா அப்படின்னு விட்டு போயிடுவான். திரும்ப வருவான், திரும்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு வருவான், திரும்ப வந்து விடுவான், திரும்ப விடுவான். இந்த மாதிரி தான் நிறையா வந்து இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் இதானா கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வருஷமா இல்லைனா அடுத்த வருஷமா கண்டிப்பாக வந்து நான் வந்து படிப்பேன், அதுக்கான முயற்சி வந்து நான் வந்து பண்ணுவேன், கண்டிப்பாக நான் வந்து நல்லா வந்து படிப்பேன், நிறையா டெஸ்ட் வந்து போடுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுளே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் ஹெல்ப் பண்ணுவார். சரியா? கடவுள் எப்படியா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான முயற்சி வந்து போடணும். கஷ்டப்படுறீங்களா? அதுதான் இங்கே வந்து மெயின். நிறைய பேர் கஷ்டப்படுறதே கிடையாது.
நான் வந்து என்னோடய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் உருக்கி நான் வந்து படித்தேன்டா, ஆனால் எனக்கு கிடைக்கல, பரவாயில்ல. ஆனால் அதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு பலன் வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். சரியா? எதுவுமே வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி இருக்காது. கண்டிப்பாக யார் வந்து என்ன பண்ணலை அப்படின்னு கேட்டால் கன்சிஸ்டன்சியாக படிக்கிறது வந்து கிடையாது. அப்பப்போ படிக்கிறது அப்படியே விட்டுறது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி விட்டுறது. யார் ஒருத்தர் இதுக்காக நிறையா விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக இதில் வந்து பாஸ் ஆவாங்க. சரியா? நிறைய பேர் பண்ணுறது வந்து கிடையாது. சரி, ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.